30 வருட கால யுத்தம் நிறைவு பெற்று பல வருடங்கள் கடந்துள்ள போதிலும் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்றும் யுத்தத்தின் வடுக்களை காணக்கூடியதாகவே உள்ளது. யுத்தம் தந்த வடுக்கள் மக்கள் மனங்களில் இருந்து அழிக்க முடியாத போதிலும் அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய அரசாங்கத்தினால் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் அந்த அபிவிருத்தி பணிகளால் மக்கள் பயனுறுவதற்கு பதிலாக மேலும் அசௌகரியங்களையே எதிர்கொள்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஒதியமலை கிராமம் யுத்தத்தால் அதிகளவில் பாதிக்கப்பட்ட கிராமங்களுள் ஒன்றாகும். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தமது வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்லும் இந்த மக்கள் பல வருடங்களாக தமது சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு இக்கட்டினை எதிர்கொண்டுள்ளனர். இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தமது வைத்திய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நெடுங்கேணி வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். அத்துடன் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் சிகிச்சைகளுக்காக தண்டுவான் பகுதிக்கே செல்வதாகவும் சீரான போக்குவரத்து வசதிகள் இன்மையால் பல கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய அவல நிலைக்கு முகம் கொடுத்துள்ளனர். எனினும் இக்கிராமத்தில் பல லட்சம் ரூபாய் செலவில் 2011ஆம் ஆண்டு புனரமைக்கப்பட்ட சுகாதார நிலையம் தற்போது வௌவால்களின் குடியிருப்பாக மாறியுள்ளது. இந்த கட்டிடத்திற்குள் வைத்தியசாலை ஒன்றை முன்னெடுக்கக்கூடிய வசதிகள் காணப்படுகின்ற போதிலும் கவனிப்பாரற்ற நிலையில் தற்போது காணப்படுவதாக கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த கிளினிக்கு பிள்ளைகள் கொண்டு போறோம்னா இங்கேருந்து தண்டுவானுக்கு எப்படியும் ஒரு 8 கிலோமீட்டர் கொண்டு போகணும். இங்கே அதுக்கண்ட ஒரு பெரிய கட்டிடம் கட்டி இருக்கு. இப்போ அதுக்கு வவ்வாலாம் குடி வந்து ஒரு தரம் வாரதும் இல்லை. அதில் வச்சு சுகாதார பிரச்சனைகளோ இல்லாட்டி முதல் ஒரு 2-3 தரம் வந்து செய்தினம் நிறுத்தினம் பிள்ளைகளை நிறுக்கவே என்ன எல்லாம் இங்கே தான் செய்தினம். இப்போ இங்கே வார இல்லை. இங்கே ஆஸ்பத்திரி வந்து 6 வருஷமாச்சு. இன்னும் மருந்து குடிக்க ஏதாவது இங்கே நடவடிக்கைக்கு நடக்குது. 10 கிலோமீட்டருக்கு மேலே தான் போகணும். ரோட்டோடம் அப்படியே ஆணைகள் பாம்போல் பூச்சிகள் சாடலும் இருக்கு. இரவேறு ஒரு ஆபத்துன்னு சொன்னால் திடீர்னு போய் கொள்ளே இராது. இந்த ஆஸ்பத்திரி முக்கியங்களுக்கு தேவை. ஆனால் இன்னும் நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. ஆஸ்பத்திரி வந்து தரையும் இல்லை. அபிவிருத்தி பணிகளுக்காக செலவிடப்படும் மக்களின் பணம் இவ்வாறு வீண் விரயமாகாது தடுப்பது அரசாங்கத்தின் முக்கிய கடமையாகும். ஒதியமலை கிராம மக்களின் வைத்திய தேவையை பூர்த்தி செய்வதற்கு இனியேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாகும்.